அரோரா அண்ட் கம்ருதீனுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மேட்ரு. இப்ப அரோராவ பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, கம்ருதீன போதும் விடுங்க அப்டின்றேன் நானு. என்னமோ பண்ணிட்டு போறாருங்க. சரி ஓகே. அவ்ளோ என்ன உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் வுட்டு தொலைங்கன்றேன் நானு. கண்டுக்காத ஒரு நபர்கிட்ட போய், 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 போய் திரும்ப எதுக்கு அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, வெட்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, திரும்பவும் அதே தான். அந்த லிஸ்ட் தான். அது எதுக்கு அப்படின்றது தான் என்னோட கேள்வி. என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க சிம்பிளா வந்து அவங்களோட கேம கான்சன்ட்ரேட் பண்ணி ஆட ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜென்யூனா இருக்குது. அவங்களுடைய ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் அண்ட் அவங்க வெளிப்படுத்துற விதம் எல்லாமே நேச்சுரலா இருக்குது. அது வந்து நிஜமாவே ஒரு ஸ்கிரிப்டடா இருக்கலாம். இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற மாரி அவங்க காட்டிக்கலாம். எப்படி வேணா நீங்க ஒரு கேம்க்காக யோசிச்சுக்கோங்க. பட் அத கொச்சப்படுத்தும் வகையில, அத வந்து அசிங்கப்படுத்தும் வகையில மீண்டும், மீண்டும் கமருதீன் பண்றது ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில இருக்குதுங்கிறது தான் வந்துட்டு கமருதீன் புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியுது. நாளைக்கு நம்ம திரும்பவும் இந்த வீட்ட விட்டு வெளிய போனோம்னா, அதுக்கு காரணமே கூட சுத்திட்டு இருக்க இந்த பார்வதியும், தேவையில்லாம நம்ம அரோராவ எதிர்த்தது தான், அசிங்கப்படுத்தினது தான் அப்படிங்கிறத அன்னைக்கு அவரு புரிஞ்சுட்டா ரொம்ப லேட் ஆயிரும். அப்புறம் ஷோ முடிஞ்சு போயிரும். ஏன்னா, அவங்க பார்வதி இல்லாதப்ப நல்லா இருக்கிறாப்ல. பார்வதி இருக்கும்போது திரும்ப தேவையில்லாம இப்படி ஆயிடுறாரு. அவங்க கூட சேர்ற வாரமெல்லாம் இவருக்கு கெட்ட பேரு தான் வருது அப்படின்றத, ஏன் அவரு பர்சனலா ரியலைஸ் பண்ணல? இல்ல ரியலைஸ் பண்ணியுமே "அதெல்லாம் தெரியும்டா, பேலன்ஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லி, இந்த பக்கம் அரோராவையும், அந்த பக்கம் பார்வதியும் வச்சு இவரு கன்டென்ட் பண்றாரா? என்ன பண்றாரு? அப்படின்றது நமக்கு தெரியல.